அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. ஒரு கடல் அலைய போட்டு சீரும் கடல் அலைகள் குட் மார்னிங் என்ன கழுதிக்கு அவன் டெய்லி காலையில குட் மார்னிங் போடுறவன ஏன் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அவனோட தொடர்புல வச்சிருக்கீங்க? அவனை கட் பண்ண வேண்டியது. இது நம்மளே நம்ம கையில ஒரு கருவியில அதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. அது வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடலாம். இல்ல நீங்க வாட்ஸ்அப்பை விட்டு வெளியவே வந்துடலாம். ஒரு பேரும் உங்களை கூப்பிட மாட்டான். நடுவுல பயமுறுத்து. இல்ல ஒரு மைக் இருந்தா பரவாயில்ல, 2-3 மைக் இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார். மேடம் இப்போ நீங்க தான் சொல்லுங்க. ஜாலியா இருக்குது. நம்ம கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறியா? எனக்கு இந்த கொளுத்தல அதே ஆடுகள நடந்தது இல்லையா? ஆடுகளத்தை இன்னொரு வெர்ஷன் இது. இல்லம்மா காலையில குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அவர் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கழுதையும் நமக்கு அனுப்பலாம். இது கூட தெரியாம ஒருத்தர் வாட்ஸ்அப்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. இல்ல நாங்க அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்ல நாங்க செய்கிற ஒரே வேலை பிளாக் பண்றதா மாத்திரம் தான் இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே எதுக்கு சார் 100 பேர் குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்க? ஒரு கடல் அலைய போட்டு சீரும் கடல் அலைகள் குட் மார்னிங் என்ன கழுதிக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லி கையில மைக்க வேற வச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அறிவியல் கண்டுபிடிப்புகள்லேயே எல்லாருடைய நேரத்தையும் கில் பண்ற மிக மோசமான அறிவியல் கண்டுபிடிப்பு வாட்ஸ்அப் தான். தனிப்பட்ட கம்பெனிகளுக்கு வருவாய் என்பதை தவிர நம்முடைய டேட்டா களவாடப்படுகிறது என்பதை தவிர வாட்ஸ்அப்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவன் டெய்லி காலையில குட் மார்னிங் போடுறவன ஏன் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அவனோட தொடர்புல வச்சிருக்கீங்க? அவனை கட் பண்ண வேண்டியது. இது நம்மளே நம்ம கையில ஒரு கருவியில அதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஆண்டி வந்து தன்னுடைய பொண்ணு நளினி எல்கேஜியில் ஆடின ஒரு டான்ஸை பத்தி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணு. எங்களால் முடியல சார். இது வாட்ஸ்அப் என்பது நவீன சாதனங்களில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக எதையும் செய்யவில்லை. தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நவீன சாதனங்கள்ல அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வேற எவ்வளோ இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் இல்லாம அதுல போகலாம். எனவே வாட்ஸ்அப் பயனற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேற நிகழ்ச்சியே நடக்காது. அதனால ஐயா தீர்ப்பு சொல்லி ஐயாட்ட கொடுத்துடலாம். அவங்கவுங்க விருப்பப்படி ஐயா தீர்ப்பு என்னன்றதை கேட்டுருவோம். என்னுடைய வீட்டுக்குள்ளே எதிர்பாராதபடி பல பேர் உள்ள நுழையிறாங்க இல்லையா? அதில் அனுமதி நான் கொடுத்துருக்கேனா கொடுக்கலையான்றது இப்போ 2 பேருமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள செய்தி வந்து விழுது. அது தேவைப்பட்டால் வைத்துக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் தள்ளிடலாம். மரத்தில் இலைகள் நிறையா இருக்குது, காட்சிக்கு அழகாக இருக்குது. காய்ந்து சில இலைகள் கீழே விழுந்துருது, குப்பையாக போகுது. இலை குப்பையாக விழுந்துருது அப்படின்றதுனாலே மரம் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி இந்த இலைகளை தவிர்த்து விட்டு மரத்தை வைத்துக் கொள்வோம், நல்லதை பயன்படுத்துவோம். That is why you are Salam Pavia. I love you sir. Thank you very much.